ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 22 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனாவும் முத்து கிட்டையும் வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்டோடனே 2 பேருமே அப்படியே பதறாங்க. அப்புறமா 2 பேருமா சேர்ந்து இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசுப்பா, நீ இப்படி பேசாம இருந்ததே இல்லைன்னொடனே அவளும் திருந்திருவா திருந்திருவா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விஜயா உள்ள வராங்க. விஜய் வந்தோடனே மீனாவ கூட்டிட்டு முத்து உள்ள கிச்சனுக்குள்ள போயிடுறாரு. இந்த மாரி பூரியும் கிழங்கு வை மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா பேசிட்டே போயிடுறாங்க. இப்ப விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது அவர் எந்திரிச்சு, "அம்மா எனக்கு காஃபி போட்டு மாடி கொண்டு வான்னு" சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப வீட்ல வந்து மீனா பூரி கிழங்கு செஞ்சுட்டு இருக்கும்போது, விஜயா அப்ப என் புருஷனும் பொண்டாட்டியும் தானே சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனால தானே பூரி கிழங்குலாம் வச்சு சந்தோஷமா சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே இது பண்றாங்க. அப்போ உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் இல்ல அத்தை. நேத்து நடந்த பிரச்சனையில எல்லாரும் கவலையா இருப்பாங்களே! எதனாச்சும் வித்தியாசமா செஞ்சா எல்லாரும் சரியாயிருவாங்களேன்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, விஜயா வந்து, "நீ என்ன உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் சந்தோஷம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருமா சாப்பிட மீனா கூப்பிடும்போது, விஜயா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ரோகிணியும் மனோஜும் வந்து வெளியில போய் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லும்போது, மனோஜ் சொல்றாரு இந்த மாரி, "பூரிக்கிழங்கு வாசனை மூக்க தொலைக்குது. வா சாப்பிட்டு போலாமே. நேத்து நைட்டு கூட சரியா சாப்பிடல. ரொம்ப பசிக்குதே. அதுவும் இல்லாம நம்ம சாப்பாடுக்கெல்லாம் காசு குடுக்கோம்ல" அப்படின்னு சொல்லி ரோகிணிய கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இப்போ ஸ்ருதியும், ரவியும் வர்றாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் மீனா, நீங்க சமைக்க மாட்டீங்களோ? நாங்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு பேசிட்டு இருந்தோன்னே" "ஏன்?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "பின்ன என்ன நேத்து அவங்க ஆன்டி உங்க மேல வலையிலலாம் தூக்கி எறிஞ்சதுக்கு நானாலாம் இருந்தா வீட்ட விட்டே வெளியில போயிருப்பேன். நீங்களும் அந்த மாரி இருப்பீங்கன்னு நெனச்சேன்னோனே" அப்போ உடனே ரவி சொல்றாரு, "உங்களுக்கு ஆனால பெரிய மனசு தானே" அப்படின்னோனே, இப்ப எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் உடனே முத்து வந்து இவங்க விஜயா வந்து ஃபர்ஸ்ட்டே அண்ணாமலை சாப்பிட வரும்போது, அவர் வந்து போயிர்றாரு சாப்பிடாமயே. அப்புறம் வெளியில கிளம்புறாரு. அப்ப மீனா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அத பார்த்தோனே விஜயா சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப இவரு முத்து என்ன சொல்றாருன்னா, எல்லாம் செய்றதும் செஞ்சுட்டு 4, 5 பேரையும் அமுக்கிட்டு இருக்கான் பாரு அவன்" அப்படின்னு சொன்னோனே, இப்போ ரோகிணி வந்து மனோஜையும் கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, கிளம்பும்போது ஸ்ருதிய கூப்பிட்டு மீனா சொல்லி விடுறாங்க. இந்த மாரி, "நீங்க வந்து உங்க வீட்லலாம் இத பத்தி சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இத பார்த்தோனே விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ உண்மைக்குமே சொல்றாளா? இல்ல பெருமைக்கு சொல்றாளான்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜோட அங்க போலீஸ் வராங்க. அப்ப என்ன போலீஸ் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இவங்க கிட்ட இருந்து திங்ஸ் வாங்குனாங்கல்ல, அவங்க வந்து நாங்க வந்து வாங்குன விலைக்கு உங்களுக்கு திருப்பி அத தந்துர்றோம்ன்னு, ரூ. 1,00,000 குடுத்தீங்கன்னா, அந்த பொருளெல்லாம் திருப்பி தந்துர்றோம்னு சொல்றாங்க. இப்போ ரோஹிணியும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. சரி நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஜீவா தந்த காசுலாம் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்குல்ல, அதுல இவங்களுக்கு ரூ. 1,00,000யும் முத்துக்கு ரூ. 2,00,000 குடுத்துரலான்னோனே, அது எதுக்காச்சும் எமர்ஜென்சிக்குலாம் வச்சிருக்கோன்னோனே, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இங்க வேலை பார்க்குறவங்க வந்து இவன் சரியான இளிச்சவாயனா இருக்கான் போல. நம்மளே இங்கேருந்து பொருள் எடுத்துட்டு இவன்ட்டயே வித்துரலாம் போல சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து எங்கேயோ போய் ரொம்ப இருமிட்டே இருக்கிறாரு. விஜயா ஓடி வந்து தண்ணி குடுக்குறாங்க. ஆனா வாங்க மாட்டேங்கிறாரு. அவரா போய் குடிச்சுக்கிறாரு. அத பார்த்தோனே விஜயா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.